செய்யலாம். திருமணங்கள், பூப்புனித நீராட்டு விழாக்கள், பர்த்டே செல்வ சென்னாதியான் முருகன் அருளை பெற்று இடம்பெற்ற ஒரு மண்டபம் ஒன்று தற்போது இயங்கி வருகின்றது. அந்த காணொலியாக தான் இந்த அன்னதான மண்டபம் இருக்கின்றது. வெள்ளிக்கிழமையில ஒரு அரிய சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் ஆகிறது. சிவானந்தன் சொல்லி செல்வ சின்னதி கோயிலில் ஒரு பூசை வச்சு வந்து வணக்கம் உறவுகளே, நீங்கள் செல்வ சென்னாதியான் ஆலயத்துக்கு அருகிலேயே செல்வ சென்னாதியான் முருகன் அருளை பெற்று உங்களோட திருமணத்தை நடத்த வேண்டிய ஒரு ஆசையில் இருக்கிறவங்களுக்கான ஒரு அரிய சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் ஆகிறது. அது என்னென்று பார்த்தோம்னா, அதுக்கு அருகிலேயே 50 மீட்டர் தூரத்திலேயே சிவானந்த ஐயர் திருமண மண்டபம் உண்டு. ஒரு பிரம்மாண்டமான அலங்காரம் பெற்ற ஒரு மண்டபம் ஒன்று தற்போது இயங்கி வருகின்றது. அந்த காணொலியாக தான் இந்த காணொலி அலங்காரங்கள் இப்படி இருக்காங்க, என்னென்ன சமய சம்பிரதாயங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றது. அதோட அன்னதான மண்டபமாக பக்கத்தில் இயங்கி வருகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அளவில் அன்னதானம் பெற்று செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அந்த காணொலியாக இந்த காணொலி அமையல. அதுக்கு முதல் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வடிவிடுங்க. வாங்க உள்ளுக்கு போய் எவ்வாறு காட்சி அமைப்புகள் இருக்கிறது, எவ்வாறு வெடிங்குகள் எல்லாம் சம்பிரதாயம் எப்படி நடக்கின்றது என்று பார்ப்போம். வாசல்லையே கும்பம் வச்சிருக்க வரவேற்கிறதுக்காக அப்படியே நேரம் போனோம்டா இவ்வளோ அழகாக இருக்கிறாண்டு. அப்படி ஒரு வீடியோ காட்டுறேன், இவ்வளோ அழகாக இருக்குது. வணக்கம் அண்ணா. வணக்கம். இப்போ இந்த திருமண மண்டபம் தான் நான் ஓப்பனிங் பண்ணுறீங்க இல்லை? இப்போ ஓப்பன் பண்ணி 1.5 வருஷத்துக்கு மேலே. 1.5 வருஷம். இப்போ என்ன திருப்பி செய்கிறீங்களா இல்லை? இதெல்லாம் இப்போ மேலேயும் மேலே செய்யறோம். இப்போ கீழே சரி, ஓகேண்ணா. இது என்னென்ன ஃபங்க்ஷன்கள் இங்கே செய்யலாம்? திருமணங்கள், பூப்புனித நீராட்டு விழாக்கள், பர்த்டே ஃபங்க்ஷன் செய்யலாம். உங்களோட திருமண மண்டபத்தின் பேர் என்னென்ன? சிவானந்தையர் திருமண மண்டபம். இப்போ புக் பண்ணுறேன்னா என்னம்மா உங்களில் புக் பண்ணுறேன்னு சொன்னா நீங்கள் எங்களுக்கு நம்பருக்கு நம்பர் சொல்ல முடியும். 74 227 69 36. இப்போ உங்களோட எங்கே இருக்குன்னு சொல்லணும். செல்வ சின்னதி கோயில் அடியிலே இருக்குண்ணா. அது ஓகே, சரி ஓகேண்ணா. இப்போ உங்களோட அன்னதான மண்டபம் இருக்குன்றது நார்மலான வெள்ளிக்கிழமையில, அதை விட திருவிழா 15 நாளும் அன்னதானங்கள் கொடுக்குறாங்க. கந்த டிக்கு அன்னதானங்கள் கொடுக்குறாங்க, கந்த சஷ்டிக்கு. அதோட கோயிலடியில நான் தீர்த்தமும் கரைச்சி கொடுக்குறேன். விரதம் இருக்கு. இப்ப என்னம்மா எவ்வளவு பேர் இப்ப கொள்ளளவா இருக்கு? இதுல 350 பேருக்குள்ள உள்ளுக்கு இருந்து சாப்பிடக்கூடியதா இருக்கு. இப்ப சரியா என்ன டைம் வந்தா எடுக்கக்கூடியதா இருக்கு? 11:45 நீங்க ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமையில வந்தா எடுக்க 11:45 அன்னதானங்கள் வழங்க. ஓகே, சரி ஓகே. நம்ம நடத்துறவர் யார் முதல் நடத்தினார்? அம்மாண்டி அப்பா, அதாவது சிவானந்தன் சொல்லி செல்வ சின்னதி கோயில்ல முதல் பூசை வச்சு அவர் 1986 ஆண்டு இது முதல் நிறுவப்பட்டது. அதுக்கு பிறகு 2005 ஆண்டு எங்களுடைய அப்பா, அதாவது அவங்க அம்மாவும் மகளும் மருமன் ஆகிய பாலகிருஷ்ணன் என்ற அவரும் 2000 ஆண்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. பிறகு இப்ப நீங்க தொடர்ந்து புதுப்பிச்சு நாங்கள் வெள்ளிக்கிழமையில அன்னதானம். ஓகே, நன்றி.
அப்படியே பார்த்தீங்கன்னா மண்டபத்தோடைய பக்கத்தையே ஒரு ஹோல் இருக்குது. லஞ்சுக்காக எப்படி அடக்கி விட்டுருக்கான்னு பாருங்க. அவ்வளோ கதிரையெல்லாம் அடுக்கி விட்டு லஞ்சுட்டு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இங்கே வந்திருக்கணும்னு பார்த்தோம்னா அந்த மண்டபம்னு சொன்ன அன்னதான மண்டபம் அங்கேயே இன்றைக்கு அன்னதானம் பண்ண போனாங்க. ஸோ அதுவும் ஒரு காணொலியாக இப்போ உங்களுக்கு பதிவிடுறேன் பாருங்க. அன்னதான மண்டபத்துக்கு வரவேற்கிறதுக்காக கும்பம் எல்லாம் வச்சுருக்காங்க வாசல்லையே. அப்படியே உள்ளுக்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. அப்படியே உள்ளுக்க வந்தோன்னா அந்த நாச்சார வீடு இருக்கும் அதே மாதிரி ஒரு செட்டப் பிளான் மிகவும் அழகாக எளிமையாக அந்த பீஸ்ஃபுல்லுன்னு சொல்லுவாங்க அப்படி அமைக்கப்பட்டதாக அமைந்து காணப்படுது பாருங்கள். இஞ்சாலையும் கதிரை போட்டிருக்காங்க, இஞ்சாலையும் கதிரை போட்டிருக்காங்க, இஞ்சாலையும் கதிரை போட்டிருக்காங்க. இருக்கிறார்கள் இருந்து சாப்பிடலாம். முதியோர்கள் இல்லாட்டி உடம்புக்கு இல்லாதோர் இருக்கிறதுக்காக கதிரைகளும் போடப்பட்டுள்ளது. இது சரியாக வெள்ளிக்கிழமையில் அன்னதானம் இங்கு வழங்கப்படும். அந்த அன்னதான மண்டபம் தான் இது. இந்த இடத்த ஒரு சின்ன காணொலியாக அழகாக எடுத்து காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குண்டு.